குடியரசுத் தலைவர் உரை மீதான விவாதத்தின் போது எதிர்க்கட்சி தலைவரான ராகுல் காந்தி அவர்களுக்கு நேற்றைக்கு பேசுவதற்கான வாய்ப்பு கிடைச்சிச்சு. பொதுவாகவே ராகுல் காந்தி அவர்கள் பேசினார் அப்படின்னா அவையில் மோடி இருக்கவே மாட்டார். ஆனால் நேற்றைக்கு என்னமோ அதிசயமாக மோடி அவையில் இருந்தார். மோடி அவையில் வச்சுக்கிட்டே ராகுல் காந்தி தரமான சம்பவத்தை பண்ணிட்டார் அப்படின்னே சொல்லலாம். प्रधानमंत्री का कैरेक्टर राजनाथ सिंह, आप एक काम करिए, आप मुझे बता दीजिए क्या कहना है मुझे ये तरीका है, ये क्या बात है सर? सर राजनाथ सिंह is getting exercise because his name is going to be spoken just now. ये झूठ है, 100% authentic. वह पुस्तक आज तक कभी प्रकाशित हुई ही नहीं है। मैं नहीं रेज करने वाला था, मगर उसका जवाब देने के लिए मैंने ये निकाल लिया। वो स्वयं कह रहे कि पुस्तक प्रकाशित नहीं हुई, उसे सरकार पब्लिश नहीं होने दे रही है। बार बार फिर से ये पढ़ रहे हैं। आप मुझे लगता है कि आज तय करके आए कि आपको बात नहीं रखनी। सर आप बोलने नहीं रहे। नहीं, ये मत आरोप लगाइए। आप एलओपी के वकील तो नहीं है। ये हमारे चरित्र पे बोल रहे थे, हमारे पॉलिसीज पे नहीं बोल रहे थे। ये कह रहे थे कि हम एंटी नेशनल है। इसमें क्या लिखा है जिससे ये इतना घबरा रहे हैं कि मुझे ये पढ़े नहीं। आप नहीं, सदस्य कोई घबरा नहीं रहे आपसे। इसमें ना पाकिस्तान पे बोल सकते हैं, ना चाइना पे बोल सकते हैं, ना किसी और देश पे बोल सकते हैं। ये कहते हैं कि ये टेररिज्म से लड़ते हैं और ये एक कोर्ट से डरते हैं। அதாவது 2019 2022 வரைக்கும் ஆர்மியுடைய தலைவராக இருந்த MM நரவனே அவர் எழுதிய 4 ஸ்டார்ஸ் ஆஃப் டெஸ்டினி இந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா 2024 வெளியாக வேண்டியது. இந்த புத்தகத்தை இதுவரைக்கும் பாதுகாப்புத்துறை அமைச்சகம் வெளியிடாமல் தடுத்து வச்சிருக்கிறாங்க. அமேசானில் கூட வெளியாகுவதாக இருந்து இன்று வரை வெளியாகாமல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய அந்த 2020 கால்வான் சம்பவத்தை பற்றி MM நரவனே அவர்கள் எழுதிய அந்த வரிகளை தான் ராகுல் காந்தி பேச முற்பட்டார். ஏன் இதை பேச முற்பட்டார் அப்படின்னா அதற்கு காரணம் நம்ம அண்ணாமலையுடைய நண்பர் எமர்ஜென்சி டோரை ஓப்பன் பண்ணி விளையாடிய கோமாளியான தேஜஸ்வி சூர்யா தான். ராகுல் காந்தியை பார்த்தும் காங்கிரஸை பார்த்தும் இவங்களுக்கு தேசபக்தியே இல்லை அப்படின்னு சொல்லி வழக்கமான தேசபக்தி பிரச்சாரமாக மாறி இவங்க பேச போய் இன்னைக்கு அவங்க தலையிலேயே இடிய விழுக ஆரம்பிச்சிருச்சு. யாருக்குடா தேசபக்தி இல்லைன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி அவர்கள் அந்த புத்தகத்துடைய வரியை வாசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பிக்கும் போதே ராஜ்நாத் சிங் எழுந்து நின்று ஏங்க அந்த புத்தகம் வெளியிடவே இல்லை, வெளியிடாத புத்தகத்தை பற்றி நீங்கள் பேசக்கூடாதுன்னு சொல்கிறாரு. நீ என்ன சொல்கிறது, நான் வாசிப்பேன் அப்படின்னு சொல்லி 4 சீனாவுடைய பீரங்கிகள் இந்தியா எல்லைக்குள் நுழைந்தது அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி பேசும்போதே மறுபடியும் ராஜ்நாத் சிங் எந்திரிக்கிறாரு. அதை வாசிக்கக்கூடாது, அதை அனுமதிக்கக்கூடாது, அந்த புத்தகம் இன்னும் வெளியாகவே இல்லை, ஏன் இதை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி கதற ஆரம்பிக்கிறாரு. உடனே ஓம் பிர்லா, நீங்கள் ராகுல் காந்தி அவர்களே எதிர்க்கட்சி தலைவர் ஒரு விஷயத்த பேசுகிறாருன்னா அதை 100% அத்தன்டிக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏங்க இது இராணுவ வீரர் MM நரவனே அவர்கள் எழுதிய புத்தகம், இது 100% அத்தன்டிக்கான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி பதில் கொடுக்குறாரு. ஆனால் இதை கேட்க மறக்கக்கூடிய ராஜ்நாத் சிங் அந்த புத்தகம் வெளியாச்சா இல்லையா அதை மட்டும் அவரை விளக்கம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே KC வேணுகோபால் அவர்கள் எழுந்து நின்று ஏங்க ராகுல் காந்தி என்ன அந்த புத்தகத்தை வாசிக்கிறாரு, அந்த புத்தகத்தை வைத்து கேரவன் மேகசீனில் வெளியான அந்த விஷயத்தை தான் மேற்கோள் காட்டி பேசுகிறாரு, இதற்கு எதற்கு இவ்வளோ பதறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே ராகுல் காந்தி மறுபடியும் பேச ஆரம்பிக்க அமித்ஷா, ராஜ்நாத் சிங், கிரண் ரிஜிஜு, ஓம் பிர்லான்னு சொல்லி பாஜக எம்பிக்கள் அத்தனை பேருமே கதற ஆரம்பிக்கிறாங்க. யார் வேணாலும் மேகசீனில் எது வேணாலும் எழுதலாம், அதுக்காக அதையெல்லாம் நீங்கள் வாசிச்சிருவீங்களா, ரூல்ஸ் ஒன்று இருக்கா இல்லையா, ரூல்ஸை மதிக்க மாட்டீங்களா, அவையுடைய ரூல்ஸை மீறுவீங்களா அப்படின்னு சொல்லி ரூல்ஸை காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் மற்ற அவை உறுப்பினர்கள் அத்தனை பேருமே ராகுல் காந்திக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. அவரை பேச விடுங்கன்னு சொல்லும் போதும் கிரண் ரிஜிஜு எழுந்து நின்று ஏங்க நீங்கள் ராகுல் காந்தி பேசுவதை நாங்கள் கேட்குறோம், அவைக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கா இல்லையா, பிரதமர் மோடிலாம் இருக்கிறாரா இல்லையா, ரூல்ஸை ஃபாலோ பண்ணி பேசுங்கன்னு சொல்லி சொன்ன உடனே ஓம் பிர்லாவும் அதே சொல்கிறாரு. உடனே ராகுல் காந்தி எந்திரிச்சு சொல்கிறாரு, எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை, ஒரு புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மேற்கோளை காட்டி பேசுவதற்கு ஏன் இவங்க இவ்வளவு நடுக்கிறாங்க, தீவிரவாதத்தை எதிர்த்து பேசுகிறோன்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு சாதாரண மேற்கோளை கூட தாங்கக்கூடிய சக்தி இல்லையா, அது காரணம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிற விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி ஒரே போடுறாரு. உடனே ஓம் பிர்லா ஆகாது, சரிப்பட்டு வராதுரா அப்படின்னு சொல்லிட்டு அவையை தள்ளி வைக்கிறாரு. அவையை தள்ளி வச்சு மறுபடியும் கூட்டின போதும் கூட பார்த்தீங்கன்னா மறுபடியும் ராகுல் காந்தி அவர்கள்
சீனா ராணுவமோ நம்ம ராணுவமோ நேர் எதிரே சந்தித்தாங்க. நம்ம ராணுவம் கைலாஸ் ரேஞ்சுக்கு பகுதியில் இருந்தாங்க. அவங்க ராணுவம் அப்படின்னு சொன்ன உடனேயே இந்த முறை ராஜ்நாத் சிங் பதிலாக அமித்ஷா எந்திருக்கிறார். கைலாஸ் ரேஞ்சில் நம்ம ராணுவம் நின்றது, அவங்க ராணுவம் நின்றதெல்லாம் இவருக்கு எப்படி தெரியும், எந்த அடிப்படையில் இவர் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி பதற ஆரம்பிக்கிறாரு. உடனே கிரண் ரிஜிஜு எழுந்துட்டுக்கிட்டு, நீங்கள் ரூல்ஸை தொடர்ச்சியாக மீறிட்டு இருக்கீங்க, இப்படியே ரூல்ஸை மீறினீங்கன்னா ரூல்ஸை மீறக்கூடியவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த சபை ஆலோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும். திரும்ப திரும்ப இதே விஷயத்தை ஏன் பேசிக்கிட்டே இருக்கீங்க? நாட்டை தப்பான ஒரு பேட் லைட்டில் நீங்கள் காட்ட விரும்புகிறீங்களா? இராணுவத்தை கொச்சப்படுத்த விரும்புகிறீங்களா? இதனால் உங்களுக்கு என்ன பயன் கிடைக்க போகுது? ஏன் ராகுல் காந்தி சொல்லுவதை கேளுங்க, ரூல்ஸை மதிங்க அப்படின்னு சொல்லி கதறு என்று கதறாரு இந்த கிரண் ரிஜிஜு. ஓம் பிர்லாவும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அரசாங்கத்துடைய பாலிசி பற்றி பேசுங்க, குடியரசுத் தலைவர் உரையில் பாலிசியை பற்றி தானே இருக்குது, அதை விமர்சனம் பண்ணுங்க. ஆனால் அதை விட்டுட்டு இப்படி இராணுவத்தெல்லாம் பேசலாமா அப்படின்னு சொன்ன உடனே ராகுல் காந்தி அவர்கள் எந்திரிச்சு, ஏன் தேஜஸ்வி சூர்யா எங்களை பார்த்து தேசபக்தி இல்லை, நாங்களாம் ஆன்டி நேஷனல் சொல்லும் போது அது என்ன பாலிசியா, அதை மட்டும் பேச அனுமதிச்சிங்க, நான் இதை பேசுவதற்கு அனுமதி இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. பதறி போன ஓம் பிர்லா மறுபடியும் அவையை ஒத்தி வைக்கிறாரு. இந்த அவையை ஒத்தி வச்சோன்னே பார்த்தீங்கன்னா மோடி, அமித்ஷா, ஓம் பிர்லா யாருமே அவைக்கு வரல. ஜெகதாம்பிகா பால் இந்த அவையை நடத்தும் போதும் கூட ராகுல் காந்தி பேச முற்பட்டார், அவரையும் அவர் பேச விடலை. இறுதியாக பார்லிமெண்ட்டை முழுவதுமாக மூடிட்டாங்க. ராகுல் காந்தி அவர்கள் பத்திரிகையாளரை சந்திச்சு ஒரே ஒரு விஷயத்த சொல்றாரு. ஆர்மி சீஃபாக இருந்த நரவணே அவர்கள் எழுதிய அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய வரியை சொல்வதில் இவங்களுக்கு என்ன பிரச்சனை, அவர் என்ன பேசினார், மோடி இவரிடம் என்ன தகவல் கொடுத்தார், ராஜ்நாத் சிங் இவரிடம் என்ன தகவல் கொடுத்தார், அந்த நேரத்தில் என்ன ஆர்டர் கொடுக்கப்பட்டது அப்படின்றத நாட்டு மக்கள் தெரிய வேண்டும் என்று நான் நினைச்சேன், ஆனால் தெரியக்கூடாது என்பதற்காக தடுத்து நிறுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி அவர்கள் பிரஸ்ஸில் பேசுவதை பார்க்க முடியுது. இப்படி நேற்றைக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு புத்தகத்தை வச்சு மிகப்பெரிய அளவுக்கு பிரச்சனை என்பது நடந்துச்சு. அதுவும் பிரிவு 349 நாங்கள் பயன்படுத்துவோம் என்று அமித்ஷா எச்சரிக்கிறார். சல்மான் ருஷ்டி அவர்கள் புத்தகத்தை இது மாதிரி தான் நாங்கள் தடை பண்ணீங்க, வாஜ்பாய் அத்வானியை பேச விடாமல் பண்ணீங்கல்ல, நீங்கள் மட்டும் பேசலாமான்னு சொல்லி கதறினார். அந்த பிரிவு 349 என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவை கூடும்போது ஒரு உறுப்பினர் எந்த ஒரு புத்தகத்தையோ ஆர்டிக்கிளையோ அந்த கடிதத்தில் இருப்பதையோ பற்றி பேசக்கூடாது, முன் அனுமதி வாங்கணும் அப்படின்னு சொல்லுது. ஆனால் ஒரு புத்தகத்தில் இருக்கக்கூடிய கோட்டையோ அல்லது மேற்கோளையோ காட்டுவதற்கு எந்த தடையும் இல்லைன்னு சொல்லுது. இங்கே ராகுல் காந்தி அவர்கள் புத்தகத்தை பற்றியோ நியூஸ் பேப்பரை பற்றியோ ஆர்டிக்கிள் பற்றியோ பேசலை, ஒரு மேற்கோளை காட்டுறாரு. 2020 கால்வான் பள்ளத்தாக்கில் இந்திய இராணுவத்திற்கும் சீன இராணுவத்திற்கும் என்ன நடந்தது, அதை ஆர்மி சீஃபாக இருந்த ரணவனே அவர்கள் என்ன எழுதியிருக்கிறார் அப்படின்றதான் சொல்ல வந்தாரே தவிர அவர் எழுதின புத்தகத்தை மேற்கோள் காட்டலை. அப்போ இந்த ரூல்ஸ் என்பது ராகுல் காந்திக்கு பொருந்தாது. அதனால தான் 100% அத்தன்டிக்காக இருக்கா இல்லையா என்று கேட்கலாம் என்ற அந்த ஒரு கருத்தை மட்டுமே வச்சு ஓம் பிர்லா ராகுல் காந்திட்ட கேள்வி கேட்டார். அதற்கும் ராகுல் காந்தி அவர்கள் உரிய பதிலை கொடுத்துட்டாருல. இப்போ இந்த ரூல்ஸ் படி ராகுல் காந்தி மீது நடவடிக்கை எடுக்க முடியுமான்னு கேட்டால் எடுக்க முடியாது. ஆனால் இவங்க ரூல்ஸை மதிப்பாங்களா? இதையே ஒரு பிரச்சனையாக மாற்றி பிரிவிலேஜ் கமிட்டிக்கு அனுப்பி அங்கே தன்னுடைய ஆட்களை போட்டு அங்கே இந்த ரூல்ஸை இவர் மீறினார் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டால் ராகுல் காந்தியுடைய பதவியே பறிக்கப்படலாம். ரூல்ஸ் அப்படி இருக்கு. ஆனால் இப்படி ரூல்ஸை சுட்டி காட்டிய போதும் அந்த ரூல்ஸ் ராகுல் காந்திக்கு தெரிந்த போதும் கூட நாட்டில் இருக்கக்கூடிய இராணுவ வீரர்களுக்கு ஒவ்வொரு இராணுவ வீரர்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறது அப்படின்றத நாட்டு மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே ராகுல் காந்தி அவர்கள் இதை பேச ஆரம்பிச்சாரு. அப்படி என்னங்க அந்த புத்தகத்துல இருக்கு? இது குறித்து ரணவனே அவர்கள் ஏன் தன்னுடைய புத்தகம் வெளியாகலை அப்படின்றத பத்தி சென்ற ஆண்டு அக்டோபர் 2024 சொல்லியிருக்கிறார். அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, என்னுடைய வேலை புத்தகம் எழுதுவது, இந்த புத்தகத்துடைய பப்ளிஷர் பாதுகாப்புத்துறை அமைச்சகத்திலிருந்து இந்த புத்தகத்தை காட்டி அனுமதி பெற வேண்டியது அவருடைய கடமை. ஆனால் 1 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு, ஏன் இன்ன வரைக்கும் அனுமதி என்பது கிடைக்கலன்னு தெரியல அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ரூல்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது செக்ஷன் 21 த ஆர்மி ரூல்ஸ் 1954 என்ன சொல்லுது அப்படின்னா, இராணுவத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் அவங்க அரசாங்கத்துக்கிடமோ அல்லது அவங்களுக்குள்ள பரிமாறக்கூடிய தகவல்களோ ஆர்டிக்கிளாவோ கடிதமாகவோ புத்தகமாகவோ நியூஸ் பேப்பருக்கோ எதையும் அனுமதி வாங்காமல் எழுதக்கூடாதுன்னு சொல்லுது. ஆனால் இது ஆர்மி ஃபோர்ஸ் பர்சனலுக்கு இந்த ரூல்ஸ் பொருந்தாது. அதே போல் ரிட்டையர்டு ஆர்மி ஆஃபீஸர்ஸ்
ஏதாவது இப்படி எழுதிடுவாங்கன்றதுக்காகவே ஜூன் 2021 ஒரு சட்ட திருத்தத்தை பண்ணுறாங்க. அதாவது சென்ட்ரல் சிவில் சர்வீஸ் ரூல்ஸை திருத்தம் பண்ணி ரிட்டையர்ட் ஆன அதிகாரிகளும் இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட்லாம் இருக்காங்கல்ல, அவங்க அரசாங்கத்திடம் பரிமாண தகவல்களை எல்லாம் புத்தகமாகவோ வேறு எந்த அலுவலகத்திலையோ பதிவே பண்ணிடக்கூடாது, அனுமதி வாங்கிட்டு தான் பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூல்ஸை சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. இதுவும் ஆர்மி ஃபோர்ஸ் பர்சனலுக்கு பொருந்தாது. அப்போது ரூல்ஸ் படி ரணவனே அவர்கள் எழுதிய புத்தகத்தை தாராளமாக பாதுகாப்புத்துறை அமைச்சகம் வெளியிடலாம், ஒரு பிரேயர் அனுமதி வாங்கினா மட்டும் போதும். ஆனால் இது நாள் வரைக்கும் கிட்டத்தட்ட 2 வருடம் ஆயிடுச்சு, 2.5 வருடம் ஆயிடுச்சு. இது நாள் வரைக்கும் இந்த புத்தகத்தை ராஜ்நாத் சிங் தலைமையிலான பாதுகாப்புத்துறை அமைச்சகம் வெளியிடவே இல்லை. அப்போ உங்களுக்கு பயம் இல்லை என்றால், ராகுல் காந்தி சொல்வதில் 100% பொய் என்றால் அந்த புத்தகத்தை வெளியிடலாம்ல. ஏன் அந்த புத்தகத்தை வெளியிடாம வச்சிருக்கிறீங்க? அந்த புத்தகத்தில் என்ன இருக்கு அப்படின்றத கேரவன் மேகசின்ல வெளியிட்டிருக்கிறாங்க. அதை படிச்சோம்னா உண்மையிலே மோடி, அமித்ஷா, ராஜ்நாத் சிங் எப்படிப்பட்டவர்கள், இவங்க 56 இன்ச்சு எப்படிப்பட்டது அப்படின்றத நாட்டு மக்கள் தெரிஞ்சுக்கிறலாம். அதில் என்ன குறிப்பிட்டிருக்கிறாங்க, ஆகஸ்ட் 31, 2020 நடந்த சம்பவத்தை சொல்கிறாரு. 2020 2024 வரைக்கும் இந்திய சீன எல்லையில் பதற்றமான சூழ்நிலை அப்பப்போ நடந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்போ அந்த ஆகஸ்ட் 31 நார்த்தன் கமாண்ட் சீஃபாக இருந்த ஜோஷி 8:15 இரவு 8:15க்கு ரணவனே அவர்களுக்கு ஒரு கால் பண்ணுறாரு. கால் பண்ணி இந்த மாதிரி சீனாவுடைய 4 பீரங்கிகள் நம்ம எல்லையை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு, உடனடியாக நாங்கள் அந்த முன்னெச்சரிக்கையாக சுடுவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அதை நாங்கள் பண்ணோம், ஆனாலும் அது பயன் இல்லை, அந்த பீரங்கி நம்ம நோக்கி வந்துக்கிட்டே இருக்குது, எங்களுக்கு ஏதாவது ஒரு ஆர்டர் கொடுங்க, நாங்கள் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே ரணவனே என்ன பண்ணுறாரு, ராஜ்நாத் சிங் கால் பண்ணுறாரு, ஜெய்சங்கர் கால் பண்ணுறாரு, அஜித் தோவல் கால் பண்ணுறாரு, எல்லார்கிட்டையும் நான் என்ன பண்ணட்டும், எனக்கு என்ன ஆர்டர் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆனால் எந்த பதிலும் கொடுக்கவே இல்லை. மறுபடியும் 15 நிமிஷம் கழிச்சு மீண்டும் நார்த்தன் கமாண்ட் சீஃபாக இருக்கக்கூடிய ஜோஷி கால் பண்ணுறாரு. எங்க 1 கிலோமீட்டருக்கு பக்கத்தில் வந்துருச்சுங்க அந்த பீரங்கி, நாங்கள் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே ரணவனே மறுபடியும் ராஜ்நாத் சிங்க்கு ஃபோன் பண்ணுறாரு, பதிலே இல்லை. மறுபடியும் 10:10க்கு ஒரு கால் வருது, ஏங்க அது 500 மீட்டருக்கு உள்ளே வந்துருச்சு, நாங்கள் என்ன பண்ணட்டும், உடனடியாக பதிலை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ரணவனே அவர்கள் ராஜ்நாத் சிங் ஃபோன் பண்ணுறாரு. இருங்க நான் மோடி கிட்ட பேசிட்டு வரேன், லைனில் இருங்க அப்படின்னு சொல்லும்போது மோடி கிட்ட போய் ஃபோன் பேசுகிறாரு. மோடி என்ன சொன்னதாக இவர் ரணவன்கிட்ட சொல்கிறாரு, அதாவது இது இராணுவ முடிவை சார்ந்த ஒரு விஷயம், இராணுவமே நல்ல முடிவாக பார்த்து எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி நாட்டுடைய பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் நம்மளுடைய இராணுவ தளவாடம் நம்மளுடைய எல்லைக்குள் 4 சீன பீரங்கிகள் உள்ளே வருகிறது அப்படின்னு சொல்லியும் கூட ஒரு முடிவெடுக்க துணிவில்லாமல், தைரியம் இல்லாமல் இராணுவமே பார்த்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இதை ரணவனே அவர்கள் எழுதியிருப்பதாக கேரவன் சொல்கிறாங்க. அப்போது இந்த ரணவனே அவர்கள் திகச்சு போயிருக்கிறார். ஒரு நிமிஷத்தில் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, என் கையில் ஒரு சூடான உருளைக்கிழங்கை கொடுத்ததே போல் எனக்கு ஒரு உணர்வு இருந்துச்சு, அப்படியே அமைதியாக உட்காந்துட்டேன், கடிகாரத்தில் டிக் டிக்னு சவுண்டு கேட்கக்கூடிய அளவுக்கு அமைதி நிலவுச்சு, என்ன முடிவு எடுக்கணும் அப்படின்ற யோசனை மட்டும்தான் எனக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த கேரவன் மேகசினில் எழுதியிருப்பதை பார்க்க முடியுது. 2020 ஜூன் மாதம், அடுத்த மாதம், இது சம்பவம் நடந்த 15-14 நாட்களில் இந்திய இராணுவ வீரர்களுக்கும் சீன இராணுவ வீரர்களுக்கும் நேரடி கைகலப்பு நடந்து 20 இந்திய இராணுவ வீரர்கள் இறந்து போயிடுறாங்க. மிகப்பெரிய சம்பவமாக அது பேசப்பட்டுச்சு. அது உள்ளே என்ன நடந்துச்சு, என்ன ஆர்டர் கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்ற தகவல் ரணவனே அவர்கள் எழுதிய அந்த புத்தகத்தில் இருக்குது. இது வெளியே வந்தால் மோடி அவர்களும் ராஜ்நாத் சிங் அவர்களும் எப்படிப்பட்ட நபர்கள், இவங்களுக்கு நாட்டை ஆளக்கூடிய தகுதியே கிடையாது, பாகிஸ்தான் என்றால் ஒரு நடவடிக்கையும் சீனா என்றால் ஒரு பய உணர்வும் இவங்களுக்கு இருக்கிறது அப்படின்றது ஒட்டுமொத்த நாட்டு மக்களுக்கும் தெரிஞ்சிரும் என்ற பயத்தின் காரணமாக தான் 2.5 வருஷம் ஆகியும் இந்த புத்தகத்துக்கு இதுவரைக்கும் அனுமதி கொடுக்காமே இருக்கிறாங்க இந்த பாஜக அரசு. இதை ராகுல் காந்தி அவர்கள் யாருக்கு தேசபக்தி இல்லை, ஓன் தேசபக்தியோட லட்சணம் இதாண்டா அப்படின்னு சொல்லி நேற்றைக்கு பார்லிமெண்ட்ல சுட்டி காட்ட, எப்படியாவது எப்பேற்பட்டாவது அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய வரிகளை ராகுல் காந்தி வாசிடக்கூடாது என்று பெரும்பாடுபட்டாங்க மோடி, அமித்ஷா, ராஜ்நாத் சிங், ஓம் பிர்லா, கிரண் ரிஜிஜு. ஆனால் பாருங்க, எல்லா எம்பிக்களுமே ராகுல் காந்தியை தடுக்கிற இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய கேரவன் மேகசின் வந்திருக்கிறது இதாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ட்விட்டர் பக்கத்தில் எல்லாரும் ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இரவோடு இரவாக வைரலாக பரவ ஆரம்பிச்சிருக்கு இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய வரிகள். ஒரு ஆள் பேசியிருந்தா கூட அதோட போயிருக்கும்.
ஆனால் இன்னைக்கு அவரை பேச விடாமல் தடுத்து நாட்டு மக்கள் அத்தனை பேரையுமே ராகுல் காந்தியாக மாற வச்சு அவர் மொழியிலேயே எல்லாரும் எழுதக்கூடிய வகையில் இந்த பிஜேபி பண்ணிட்டாங்க. இனி அடுத்து குடியரசுத் தலைவர் உரை மீதான வாதத்தில் கடைசியாக பிரதமர் பேசுவார். கண்டிப்பாக நாட்டை மோசமாக இது பண்ணுறார், நம்ம இராணுவ வீரர்களை இழிவுபடுத்துகிறார்கள், ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நீலி கண்ணீர் வடிக்க தான் போகிறாரு. ஆனால் இராணுவ வீரர்கள் விஷயத்தில் மோடி அவர்கள் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று ஆர்மி சீஃபே இன்றைக்கு தன்னுடைய புத்தகத்தில் எழுதியிருக்கிறார் என்பது எப்படிப்பட்ட நபர்களிடம் நம்ம நாடு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றத நம்மளால் புரிஞ்சுக்கிற முடியுதா இல்லையா? இராணுவ வீரர்கள் தொடர்ச்சியாக கொல்லப்படுறாங்க. புல்வாமா தாக்குதல் நடக்கும் போதும் இவர் ஷூட்டிங்கில் இருந்தார். அதே போல் பஹல்காமில் தாக்குதல் நடக்குது. அவங்க தாக்கிட்டு நாட்டுடைய எல்லை 200 கிலோமீட்டர் தாண்டி போகிற வரைக்கும் இவங்களால் பிடிக்க முடியல. இன்னைக்கு கால்வானில் 2020 நடந்த சம்பவத்தின் போதும் முடிவு எடுக்க முடியாமல் திணறி இருக்கிறாங்க. நீங்கள் ட்ரம்ப் பாருங்கள், நான் தான் இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்தி வச்சேன் அப்படி சொன்னார். அதை நம்மளால் எடுத்து பேச முடியல. இப்போ ரஷ்யா கிட்ட என்ன வாங்கக்கூடாது, என்கிட்ட தான் என்ன வாங்கணும்னு சொன்னேன், மோடி ஒப்புக்கொண்டாருன்றாரு. மோடி அதற்கு நன்றி சொல்கிறாரு, வரியெல்லாம் குறைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி. எப்ஸ்டைன் அப்படின்ற அந்த ஃபைல்ஸ் வெளியாகின நேரத்தில் இதெல்லாம் நடப்பதை பார்க்கும்போது கால்வான் பள்ளத்தாக்கு விஷயத்திலும் முடிவெடுக்க முடியாமல் மோடி இருந்திருக்கிறார். இப்போ ட்ரம்ப் விஷயத்திலும் முடிவெடுக்க முடியாமல் மோடி இருக்கிறார் அப்படின்றத பொருந்தி பார்க்க முடியுதா இல்லையா? அப்போ இங்கே ஒன்றிய அரசுக்கு பொதுமக்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை ஒன்றுதான், எம்எம் ரணவனே அவர்கள் எழுதிய புத்தகம் வெளியாக வேண்டும். ஒரு இராணுவ வீரருடைய ஒரு ஆட்டோ பயோகிராஃபியை நீங்கள் ஏன் தடுக்கிறீங்க? ஒரு இராணுவ வீரருக்கு இதுதான் மரியாதை கொடுக்கக்கூடிய லட்சணமா அப்படின்றதான் எல்லோரும் வைக்கக்கூடிய ஒரே கேள்வி. இதற்கு ஒன்றிய பாஜக அரசு பதில் சொல்லுமா? நன்றி.